ஒரு ஊர்ல ஒரே டெய்லர் தான் இருந்தாராம். அதனாலேயே அந்த மக்கள் எல்லாருமே அவர்கிட்டயே ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதனால அந்த டெய்லர் நல்ல பணக்காரரா இருந்தாரு. அந்த டெய்லர் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் சொன்னாராம், நம்ம ஊர்ல கறிக்கடைக்காரரு வார வாரம் ஃப்ரீயா மீட் தராரு. அவர் ஓ அளவு கூட பணக்காரர் கிடையாது. நீ நல்ல பணக்காரனா தானே இருக்க, நீ ஏன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த டெய்லர் சொன்னாராம், எல்லார்ட்டையும் வர பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராமா. ஸோ இந்த பதிலை கேட்டு அவர் ரொம்ப கோவம் அடைஞ்சு ஊர்ல போய் டெய்லரை பத்தி தவறான வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தாரு. அவர் பணத்தாசை பிடிச்சவரு அந்த மாதிரி. அதனால மக்கள்லாம் அவங்க மேல கோவமா இருக்காங்க. அந்த டெய்லர் இறந்து போறாங்க. அந்த சாவுக்கு கூட அந்த ஊர் மக்கள் வரலையா. ஸோ அவர் இறந்து 1 மாசம் கழிச்சு அந்த கறிக்கடைக்காரர் வார வாரம் ஃப்ரீயா மீட் கொடுக்கறதுக்கு ஸ்டாப் பண்றாரு. மக்கள் போய் ஏன் ஸ்டாப் பண்றேன்னு கேட்டதுக்கு, எனக்கு அந்த டெய்லர் தான் காசு கொடுத்தாரு வார வாரம் ஃப்ரீ மீட் கொடுக்க, இப்போ அவர் இறந்துட்டாரு, எனக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதே மாதிரிதான் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமையே மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ யாரை பத்தியும் உங்களை பத்தி முழுசா தெரியாம புரணி பேசாதீங்க. நீங்க இந்த ஸ்டோரியை பத்தி என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் தான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங்.